ஹாய் செல்ல பிள்ளைங்களே, நான் இப்போ என்ன சொல்ல வரா தெரியுமா? அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டையா உடனே பேசி தீர்த்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அவங்க இல்லாம நம்ம எந்த நல்லது கெட்டதும் செய்ய முடியாது, நம்ம இல்லாம அவங்களும் எந்த நல்லது கெட்டதும் செய்ய முடியாது. அப்படின்னும் போது தாய்க்கு நெக்ஸ்ட் அக்கா தங்கச்சி மட்டும்தான். தாய் சாந்தத்துல உட்காந்து பேச போறது நம்ம 2 பேர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது வந்துட்டு பகையா மனசுக்குள்ள நினைச்சுக்கின்னு பாசத்தை விட்டுறாதீங்க, சரிங்களா? பாசன்றது ஒரு வாட்டி தான் வரும், பகைன்றது பல வாட்டி வரும். பகையை தூக்கி குப்பில போட்டு பாசத்தை தூக்கி நெஞ்சிக்குள்ள வச்சின்னு அன்போடோ ஆசையோடோ இருக்கிற சில காலத்தை அந்த அன்போடவே இருக்கணும்ன்றது நான் கடவுள்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கள் கூட 4 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு தம்பி தான். என் தம்பியை வந்துட்டு நான் என் தம்பியா நினைக்கல, என் பிள்ளையா நினைச்சேன். நெக்ஸ்ட் நினைக்க போகிறது என்னோட அப்பாவா நினைக்குவேன் அவனை. ஏன்னா என் அப்பாவுக்கு நெக்ஸ்ட் என்னோட தம்பி தானே எனக்கு. அதனால இருந்து நாங்கள் 4 பேருமே இன்னைக்கு போலே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்ட்டு நான் கடவுள்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன். இதே போல உலகத்துல இருக்கிற அத்தனை ஒரு அண்ணன் தம்பிங்களும் சரி, அக்கா தங்கச்சிங்களும் சரி, இதே போல சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது கடவுள்கிட்ட நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி தான் பிறப்போ இறப்போன்றது, ஒரே ஒரு ஜென்மம் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஜென்மன்றது அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு. இருக்கிற நாள் வரையும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நாங்கள் 4 பேரும் சண்டையே போட்டது இல்லைங்க இது வரையுமே. அதே போல